அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இயல்பாகவே வணிக ரீதியாக சிந்திக்கக்கூடியவர். அவர் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பின் இந்தியா, சீனா, கனடா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதித்ததை இதற்கு உதாரணமாக கூறலாம். இந்தியா போன்ற இறையாண்மை மிகுந்த நாடுகளுக்கு ட்ரம்பின் நடவடிக்கையை எதிர்க்கும் துணிச்சல் இருந்தாலும் பாகிஸ்தான் போன்ற நாடுகள் அண்டி பிழைக்கும் சூழலைத்தான் உருவாக்கியிருக்கிறது. அமெரிக்காவுடன் நெருக்கம் காட்டுவதன் மூலம் இந்தியாவை பயமுறுத்தலாம் என பாகிஸ்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ட்ரம்புக்கோ பாகிஸ்தான் மீது கரிசனமெல்லாம் இல்லை. அவரை பொறுத்தவரையில் வேற்று நாட்டு தலைவர்களுடன் ஏதாவது ஒரு ஆதாயத்துடன் மட்டுமே சந்திப்பை நடத்துவார். அவருக்கோ அவரின் ஆதரவாளர்களுக்கோ சாதகமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதாக இருந்தால் மட்டுமே வெள்ளை மாளிகை கதவை திறக்கும். இப்படி அடிபணிந்து சென்றதால் தான் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃபும் ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீரும் அமெரிக்க அதிபரை சந்திக்க முடிந்ததாக சர்வதேச அரசியலை கூர்ந்து கவனிப்பவர்கள் தெரிவிக்கிறார்கள். முன்னாள் அதிபர் ஜோ பைடனை பொறுத்தவரையில் பாகிஸ்தானை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை. பயங்கரவாதத்தை தூண்டிவிடும் பாகிஸ்தானை கூட்டாளியாக வைத்துக் கொண்டு யார் பழிச்சொல்லை சுமப்பது என்பதை நன்கு உணர்ந்திருந்தார். ட்ரம்ப் அதிலிருந்து மாறுபட்டு இருப்பதால் மட்டுமே பாகிஸ்தானால் நெருக்கம் காட்ட முடிவதாக சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அதாவது 444 கோடி ரூபாய் வரை செலவழித்ததால் மட்டுமே ஷபாஸ் ஷெரீஃபுடனும் அசீம் முனீருடனும் கைகுலுக்க சம்மதித்திருக்கிறார் டொனால்டு ட்ரம்ப். அமெரிக்க அரசு நிர்வாகத்தில் அனைத்து மட்டத்திலும் லாபி செய்வதற்காகவே சில நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. தலைவர்கள் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்வது தொடங்கி வணிகம், பாதுகாப்புத்துறை சார்ந்த ஒப்பந்தங்களை மேற்கொள்வது வரை இந்த நிறுவனங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அதில் ஒன்றாகத்தான் மன்ஹாட்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் சேடன் லா எல்எல்பி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் ஜுவலியான் அட்வைசர்ஸ் எனப்படும் ட்ரம்ப் ஆதரவு நிறுவனமும் முதலீட்டாளராக இருக்கிறது. எனவே சேடன் லா எல்எல்பி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் ட்ரம்பை சந்திக்க முடியும் என பாகிஸ்தான் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே பாகிஸ்தானுக்கும் சேடன் லா எல்எல்பி நிறுவனத்திற்கும் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தானதாக கூறப்படுகிறது. இது மட்டுமல்ல, ஆர்ச்சிட் ஆர்கனைசர்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொண்டு அமெரிக்காவின் வரி விதிப்பு பாதிப்பிலிருந்து பாகிஸ்தான் தப்பியது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் பாகிஸ்தானுக்கு 29% வரி விதிக்க திட்டமிட்டிருந்த டொனால்டு ட்ரம்ப் ஆர்ச்சிட் ஆர்கனைசர்ஸ் நிறுவனமுடனான ஒப்பந்தத்திற்கு பின் 19% மட்டுமே வரி விதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா, பாகிஸ்தான் இடையிலான கனிம வள ஒப்பந்தத்திற்கு ஏற்பாடு செய்ததும் இந்த நிறுவனம்தான் என்ற உண்மை விவரம் வெளிவந்திருக்கிறது. இப்படி கைகாலில் விழுந்தாவது அமெரிக்காவின் நட்பை பெற்றுவிட வேண்டும் என 444 கோடி ரூபாய் வரை செலவிட்ட பாகிஸ்தான் செயலை கண்டு சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் நகைப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க தலைவர்களுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுக்கள் நடத்த இந்தியா செலவிடும் நிதியை விட இது 3 மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.